வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்த்தி மகிழ்வோம். கணக்கு அதிகாரம் குறித்து இன்று காணலாம் என்கிறோம். இந்த கணக்கு அதிகாரம் நாம் ஏற்கனவே பல்வேறு நிலைகளில் தமிழ் மொழியில் கணக்கியல் வரலாறு குறித்து பல்வேறு பதிவுகளை இந்த பதிவுகளில் மேற்கொண்டுள்ளோம். இந்த பதிவுகள் நமக்கு ஒரு கணக்கியல் எவ்வாறு கணக்கு அதிகாரமாக செயல்பட்டது என்பதனை அக்காலம் முதல் இக்காலம் வரை எண்ணியல் வரை நாம் தொடர்ந்து அறிய வேண்டிய ஒன்று. இவ்வாறு அந்த பல்வேறு பதிவுகள் சரஸ்வதி மஹால் நூலகம் தஞ்சாவூர் அந்த பதிவில் எடுத்த அந்த இந்த படத்தில் பார்த்தோம் என்றால் தெரியும், கணக்கதிகாரம் என்ற அந்த பகுதி நிலைப்பட்டு உள்ளது. அதே போல தற்கால கட்டத்தில் ஆலம்காணி எனும் பூம்புகார் பகுதியில் செயற்கைக்கோள் மூலம் எடுக்கப்பட்ட அந்த பதிவின் மூலமும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆலம்காணி என்ற அந்த துறைமுக பகுதிகள் எவ்வாறு நிலைத்துள்ளது என்பதை இக்காலகட்டத்தில் நாம் கணக்கில் வரலாற்று பதிவுகளாக நாம் இந்த பதிவினை மேற்கொள்ளலாம். அவ்வாறு பதிவுகள் மேற்கொள்ளும் போதும் எவ்வாறு அந்த காலகட்டத்தில் துறைமுக பகுதி இருந்துள்ளது என்பதற்குண்டான அறிகுறிகள், எவ்வாறு இந்த கடல் அரிப்பு ஏற்பட்டு எவ்வாறு கிட்டத்தட்ட 125 மீட்டர் முதல் 50 மீட்டர் 25 மீட்டர் வரை தொடர்ந்து அந்த நிகழ்வுகள் நிறைந்தபடி நிறைவான வாழ்க்கையை மேற்கொண்ட அந்த கடல்சார் வணிகம் எல்லாம் எவ்வாறு நிலைப்பட்டுள்ளது என்பதனை நாம் தொடர்ந்து காண்கிறோம். இந்த பகுதியிலும் இன்று காணலாம் என்று உள்ளோம். இந்த தென்னிந்தியாவில் கணக்கியல் வரலாற்று ஆர்வம் உள்ளவர்கள் இதனை மேலும் தொடரலாம். இந்த ஆர்வம் உள்ளவர்கள் இந்த தமிழ் நாகரிகம் எவ்வாறு தொல்பொருள் இலக்கியம் வரலாற்றில் கணக்கியல் ஆய்வுகள் எவ்வாறு மேற்கொண்டுள்ளது என்பதனை நாம் தமிழக அரசின் தொல்லியல் துறையின் சமீபத்திய ஆய்வுகள் பண்டைய தமிழ் சமூகத்தில் கணக்கு முறைகள் எவ்வாறு நடைபெற்று உள்ளன என்பதனை கிட்டத்தட்ட 2300 ஆண்டிலிருந்து 1700 ஆண்டுகளுக்குள் தமிழ் சமூகம் வணிகம், வரி விதிப்பு மற்றும் நிர்வாகத்தின் மேம்பட்ட முறைகளை உருவாக்கியுள்ளது என்பதை நாம் இங்கு உள்ள பதிவுகள் மூலமும் ரோமானிய பேரரசு, வடகிழக்கு ஆப்பிரிக்கா, அரேபியா மற்றும் இந்தியா இடையேயான நீண்ட தூர வாணிபத்தை புரிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாக எரித்திரேயன் கடலின் பெரிப்ளஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து ஒரு ஆய்வறிஞர் பதிந்துள்ளார். அந்த பதிவிலிருந்தும் நாம் தொடர்ந்து அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறான தொடர் பதிவுகள் நாம் சொல்லமைப்பிலும் நிலைப்பட்டுள்ளது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சோழர்களின் தலைமுறை காலத்தில் 500 என்று 500 மக்கள் அந்த வாணிபம் நிகழ்வுகளை எவ்வாறு நம் நாட்டிலிருந்து பல்வேறு அயல் நாட்டு மனிதர்களுக்கும் 5 வண்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த 5 வண்ணத்தை உடைய கிட்டத்தட்ட 500 என்று சொல்லக்கூடிய வணிக நிறுவனங்கள் அந்த காலத்தில் வணிக குழுக்களாக நிலை பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட சோழர்களின் தலைமுறை காலத்தில் என்றே நாம் கூறலாம். இவ்வாறு பின்னர் தான் கிழக்கிந்திய கம்பெனி வருகைக்கு தகுந்தாற்போல் நமது இந்த இரட்டை பதிவு முறை கணக்கு ஒழுங்குமுறை எல்லாம் நிலைப்பட்டுள்ளது என்பதனை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இந்த வணிக கூட்டுக்குழுக்கள் கடல்சார் வர்த்தகத்தை கிட்டத்தட்ட 8 மற்றும் 14ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் 500 வணிக சங்கம் இடைக்கால இந்தியாவில் மிகவும் செல்வாக்கு பெற்று வணிக நிறுவனம் ஒன்றாக மாறியுள்ளதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். பல்வேறு இடர்பாடுகள், பல்வேறு இடையூறுகள் வணிக வர்த்தக மையங்கள் இருந்த போதிலும் அவை பல்வேறு கடலோர பகுதியில் செயல்படும் தமிழ்நாட்டு இலக்கியங்களை குறிப்பிட்டது போல பல்வேறு வெளிநாட்டு வாணிபங்களும் நமது குழுவோடு 500 என்ற குழுவோடு செயல்பட்டதனே என்பதை கூறி, இந்த நானாதேசிய என்பவை தென்னிந்தியாவிலிருந்து சுமத்ரா போன்ற தென்கிழக்கு ஆசியா பகுதிகளுக்கும் உள்நாட்டில் உள்ள நமது இந்திய பகுதியில் குறிப்பாக தென்னிந்திய பகுதியில் கடலோர பகுதியில் உள்ளவற்றின் ஒரு நிலைப்பாடாக நாம் அந்த வணிக செயல்களின் நிலைப்பாடாக எவ்வாறு கடலோரத்தில் உள்ள அந்த சான்றுகளை கொண்டு தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த ஆய்வுகளில்
ஒன்றாக செயற்கைக்கோள் நுண்ணறிவும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்த செயற்கைக்கோள் நுண்ணறிவில் மூழ்கி ஆழங்காணி ஆழங்காணி என்று அந்த நிலப்பகுதியில் ஆழத்தில் உள்ள காணி நிலம் எவ்வாறு இருந்துள்ளது என்பதற்குண்டான படக்குறியீடு நமது பதிவினில் இந்த பதிவினில் கூட காணலாம். இது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே ராமசாமி குழுவினர் கிட்டத்தட்ட தொடர்ந்து அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த தொலைதூர அந்த நுட்பங்களை அறிந்து ஆராய்ந்து பதிந்துள்ளனர் என்பதை இதன் மூலம் கூறி, தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட பழங்கால இலக்கு வைத்த அந்த கணித அறிவின் தொகுப்பே கணக்கதிகாரம். இவை தற்காலத்தில் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் உள்ளது. இவை எவ்வாறு மாம்பழ கணக்கு, பூ கணக்கு, பல்வேறு வகையான காய்கறிகள் கணக்கு, பயிர்த்தொழில் எவ்வாறு செயல்பட்டதுக்குண்டான கணக்கு, விரல் எண்ணி செயல்படக்கூடிய நிலையிலும் பல்வேறு குறியீடுகளில் நிலைப்பட்ட நிலையும் அந்த இலக்குகளை இயல்பாக அந்த தகவல்களை நினைவு வைத்துக் கொண்டு பயன்படுத்தியுள்ளன என்பதை இதை கரந்துரை நுட்பங்களிலும் கரந்துரை கணக்காகவும் பயன்படுத்தியுள்ளனர். கரந்துரை கணக்கு என்பது மறைந்த அந்த மறைபொருள், அந்த குறியீடு மேலும் அறிந்து புரிந்து அந்த அறிந்து புரிதல் நிலையில் தொடர்ந்து நடைபெற்றுள்ளது என்பதை நாம் தொடர்ந்து அறிந்து கொள்ளலாம். இவ்வாறான தமிழ் மரபு பதிவு ஆங்கிலத்தில் அக்ரோஸ்டிக் என்று சொல்லக்கூடிய தமிழகத்திலும் அதே முறைப்பாடு ஒவ்வொரு மொழியிலும் உள்ளது போல தமிழகத்தில் மிகவும் சிறப்பாக கலந்துரை என்று சொல்லக்கூடிய அந்த கணிப்பு நிலை, அந்த மறைபொருள் குறியீடு போன்ற நினைவக நுட்பங்களை ஒருங்கிணைத்து கணக்கியல் நடைமுறைகளும் எளிதாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. நாளும் செயல்படும் இந்த வந்து செயல்பட்டவை இன்று எண்ணியல் கணக்கியலில் தொடர்ந்து பல்வேறு கணித நுட்பங்கள் மூலம் தொடர்ந்து பயின்று வருகின்றன என்பதை கூறி, பண்டைய தமிழ் கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டு வரை தமிழ் அரசு விலைகள், அளவுகள், வரிகள், வர்த்தக பொருட்கள், கொடுப்பனங்கள் போன்ற பல்வேறு சரக்குகளை கையாளும் அந்த நிலையெல்லாம் முறையான பதிவாக பயன்படுத்தி வந்திருக்கின்றன என்பதை கூறி, இந்த சங்க இலக்கிய பாடல்களும் நாம் சிலப்பதிகார மணிமேகலை போன்றவற்றில் தொடர்ந்து நம்மளுடைய கதாபாத்திரங்கள் இளங்கோடிகள் பதிந்ததன் மூலமும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இவ்வகையான பல்வேறு தொல்பொருள் ஆய்வுகள் நீருக்கடியில் செயற்கைக்கோள் படங்களின் மூலம் இந்த பாத்திமீட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த குளியல் அளவீட்டு முறை பகுப்பாய்வு என்று கூறலாம். இந்த இலக்கிய அந்த மூழ்கி எடுக்கக்கூடிய அந்த அளவீட்டு பகுப்பாய்வு முறை நமது அந்த மூழ்கிய ஆழங்காணி என்று சொல்லக்கூடிய ஆழம் காணும் காணி நிலத்தை ஆழம் காணும் கடல் அடியில் காணும் அந்த காணி நிலத்தில் இன்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பல்வேறு கடஸ்ட்ரல் வேல்யூ என்று நிர்ணயித்து கூடக்கூடிய கணக்கு முறைகள் எல்லாம் இன்று பயன்படுத்தி பல்வேறு ஆய்வறிஞர்கள் தொடர்ந்து பல்வேறு அரசு தளங்களிலும் பல்வேறு நாடுகளில் பயன்படுத்துவது போல நமது நாட்டிலும் பயன்படுத்தி வருகின்றனர். இவ்வாறான பதிவுகள் நமக்கு அரிக்கமேடு, கொற்கை, கொடுமணல், பட்டணம் மற்றும் பழங்கால கடல் வாணிக பதிவுகளில் பாதைகளும் முழு ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். குறிப்பாக அரிக்கமேடு இந்திய ரோமன் வர்த்தகத்திற்கு மிகவும் சிறப்பு பெற்றது என கூறி, இவ்வாறாக கணிதம், மருத்துவம் மற்றும் கணக்கியல் தொடர்பான தமிழ் கையெழுத்து பிரதிகள் பாதுகாக்கப்பட்டு எண்ணியல் மயமாக்கப்பட்டு தொடக்க கால பொருளாதார அமைப்புகளுக்கும் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை தொடர்ந்து வழங்குகின்றன. யுவான் சுவாங் மற்றும் வரலாற்று கதைகள் ஒரு சில பதிவுகள் இருந்தபோதும் முழுதாக விவரிக்கக்கூடிய பகுதி நாம் இந்த கணக்கியல் முறையில் பரிமாற்ற அமைப்புகள் பல்வேறு குறிப்புகளும் இந்த விடி என்று வரவு செலுத்தும் முறை, பதிவேடுகளும் துறைமுகத்தின் வழியாக நகரும் பொருட்கள் மற்றும் பின்னர் காலனித்துவ காலத்தில் ஆங்கிலேயர்கள் கருவூல அமைப்பு மூலம் கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாக கணக்கை அந்த இரட்டை பதிவு முறைகள் மேம்படுத்தும் நிலையெல்லாம் ஒவ்வொரு பதிவுகளும் காண முடியும். இந்த பதிவுகள் நாம் எதற்கு இந்த பூம்புகார் பகுதியை, கடலோர பகுதியை ஒரு சிறு குறிப்பாக தங்களிடம் பகிர்ந்து கொண்டு இன்றைய பதிவினை நிறைவு செய்யலாம் என்று உள்ளோம். இந்த பூம்புகார் பகுதி நமக்கு ஒரு
ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து அந்த மற்றும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அந்த சொல்லக்கூடிய இந்த 1B 1C என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி, இவை எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த நிலப்பகுதியாக இருந்தவை என்று கூறலாம். இத்திட்டாக இருந்து கடல் அரிப்பின் மூலம் இந்த படத்தில் உள்ளது போல கடல் அரிப்பின் மூலம் கணக்கு முறையில் அறிந்து கொள்ளலாம். இந்த 1A 1D என்று சொல்லக்கூடிய அந்த இவையெல்லாம் செயற்கைக்கோள் மூலம் எடுத்து ஆலங்காணி பகுப்பு முறையில் எடுத்த படங்கள். கிட்டத்தட்ட 17,800 ஆண்டுகளுக்கு முன்பு, 11,900 ஆண்டுகளுக்கு முன்பு, 9,400 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வாறு இந்த கடல் பகுதி நீரால் சூழப்பட்டு இன்று உள்ளது என்பதனை, இந்த கடலோர பகுதியெல்லாம் மூழ்கி உள்ளது. இந்த இந்த பகுதியெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் துறைமுகம் பல்வேறு நிலைப்பாட்டில் உள்ளவை. பூம்புகாரில் தொடர்ந்தும் இந்த தரங்கம்பாடி பகுதியில், இந்த பகுதியிலெல்லாம் ஒவ்வொரு அந்த நிகழ்வுகள் தரங்கம்பாடி கடல் பகுதியில் நிகழ்வுகள் எல்லாம் நிறைந்து காணப்படுகிறது என்பதனை கூறி, காடை கடைக்காடு, பூம்புகார், வேப்பஞ்சேரி போன்ற பகுதிகளில் இவை தொடர் நிகழ்வாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செயற்கைக்கோள் மூலமும் நாம் தொடர்ந்து அறிந்து கொள்ளலாம் எனவும் கூறி, இவை படத்தின் மூலமும் எவ்வாறு இந்த காவேரி ஆறு ஒவ்வொரு பகுதியாக காவிரி ஒரு காலகட்டத்தில் எவ்வாறு அந்த முகத்துவாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த பகுதி வரை சென்றுள்ளது என்பது, பின்னர் இவ்வாறு தொடர்ந்து நிலைப்பட்டு இந்த காவேரி நீர் இன்று உள்ள நிலையை நாம் இந்த படத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இவை எவ்வாறு இந்த பல்வேறு பதிவுகளில் நமது பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தொகுத்து வகுத்த இந்த படத்தினை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இவை பல்வேறு நிலைகளில் இந்த காவிரி நீர் பகுதி ஒவ்வொரு பகுதியாக அந்த டெல்டா என்று சொல்லக்கூடிய அந்த நீர்ப்பாசன முறை நிலத்தில் எவ்வாறு உள்ளது, அது கலக்கும் இடம் எவ்வாறு மாறி இன்று உள்ள பகுதியும் நாம் நிலப்பகுதியும் காணலாம். நீரின் அடிப்பகுதியாக இந்த காணி நிலம், ஆழம் காணும் கருவியில் காணி நிலம் எவ்வாறு கடலுக்கு அடியிலும் உள்ளது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறான தொடர் பதிவுகள் நமக்கு எண்ணியல் கணக்கு முறை மூலம் இந்த மேலும் அந்த மேற்பகுதி தட்டு எவ்வாறு இன்றும் காணக்கூடிய நிகழ்வுகள் அந்த படத்தின் மூலமும் இது எவ்வாறு வடக்கு வடக்கு மேற்கு பகுதியில் தொடர்ந்து நகரும் நிலை, வடக்கு மேற்கு பகுதியில் நகரும் நிலை, அதே போல தெற்கு கிழக்கு பகுதியில் நகரும் நிலை, இவையெல்லாம் மாறி மாறி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏறி இறங்கி உள்ள அந்த பகுதியெல்லாம் நாம் தொடர்ந்து அறிந்து கொள்ள வேண்டியவை. கடல் சுனாமி போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த இந்த படத்தின் மூலமும் நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த பல்வேறு நிலைகள் மாறியுள்ள இந்த படத்தின் காணும்போது நாம் மிகவும் தெளிவாக இன்றைய கணக்கியல் முறையும் அன்றிலிருந்து தொடர்ந்த கணக்கியல் ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படலாம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.